الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون فرحين بما آتاهم الله من فضله آمنت بالله صدق الله مولانا العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب لا حول ولا قوة إلا بالله العلي العظيم رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبغوثنا الأعظم محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا சர்வ புகழும் புகழ்ச்சியும் மிக வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்று முரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் உயிரை விடவும் மேலான எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துக்கள், ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்களான அவுலியாக்கள், நாதாக்கள், குறிப்பாக இவ்விடத்திலே சமாதியுட்டு ஆட்சி நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குத்பு சைலான் ஷேக் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மீதிலும் கியாமம் வரைக்கும் அன்னவர்கள் மீது உண்மை முஹப்பத்து வைத்து வாழுகின்ற அத்துணை மூமின்கள் மீதிலும் என்றென்றும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டும் என்று வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக அல்லாஹுவின் புனித இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவும் அவனது ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் செய்யுமாறு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்ய வேண்டாம் என தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டு முழுமையாக தவிர்ந்து பாதுகாத்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அவ்வாறு உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அல்லாஹுவுக்கும் அவனது ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் முழுமையாக வழிபட்டு நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் என்றென்றும் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஷவ்வால் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மாதங்கள் ஒவ்வொன்றிலையும் இஸ்லாத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான அம்சங்கள் ஞாபகம் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு ஞாபகம் செய்வது எம் மீது தலையாய ஒரு கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மாதத்தில் நடைபெற்ற முக்கியமான ஒரு நிகழ்வு, ஷவ்வால் மாதத்தில் ஞாபகம் செய்யப்படக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை மேன்மைப்படுத்துவதற்காக, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கை பொருந்திய சஹாபாக்களோடு பல்வேறுபட்ட யுத்தங்களுக்கு முகம் கொடுத்தார்கள். அவ்வாறு நடைபெற்ற யுத்தத்தில் பிரதானமான முக்கியமான ஒரு யுத்தமாக கணிக்கப்படக்கூடியது உஹது யுத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உஹது யுத்தம் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஷவ்வால் மாதத்தின் 15வது தினத்திலே சனிக்கிழமை அன்று நடைபெறுகின்றது. ஹிஜ்ரி 3வது ஆண்டிலே நடைபெறுகின்றது. இந்த யுத்தம் நடைபெறுவதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், பத்ர் யுத்தம் நடைபெற்று அந்த பத்ரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அந்த பத்ர் யுத்தத்திலே குறைஷி குஃபார்களுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அதிலே கொலை செய்யப்பட்டார்கள். அவ்வாறு கொலை செய்யப்பட்டவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய உள்ளங்களிலே சரியாக ஒரு வருடம் தாண்டிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதத்திலே தான் பத்ர் யுத்தம் நடைபெற்றது. ஹிஜ்ரி 3வது ஆண்டு ரமலான் மாதத்தை அடையும் பொழுது
அந்த யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய உள்ளத்திலே ஒரு கவலை ஏற்பட்டது. சென்ற வருடம் எங்களோடு இருந்த எங்களுடைய தந்தை, எங்களோடு இருந்த எங்களுடைய சகோதரர்கள், எங்களோடு இருந்த நண்பர்கள், குடும்ப மக்கள் இவ்வருடம் எங்களோடு இல்லையே, அவர்களை முஸ்லிம்கள் கொன்று விட்டார்களே, கொலை செய்து விட்டார்களே என்று அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆதங்கம் ஏற்பட்டது, கவலை ஏற்பட்டது. இதன் அடிப்படையிலே எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த, எங்களுடைய மார்க்கத்தை சேர்ந்த, எங்களுடைய தலைவர்களை எல்லாம் கொன்று குவித்த அந்த முஸ்லிம்களை மீண்டும் நாம் பழிவாங்க வேண்டும். இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் இந்த பூமியிலே இல்லாத அளவுக்கு திடீர் தாக்குதல், முன்னறிவிப்புகள் எதுவும் இல்லாமல் திடீர் தாக்குதல் நடாத்தி முஸ்லிம்களை பூண்டோடு அழித்தொழித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த குறைஷி குஃபார்கள் திட்டம் திட்டினார்கள். அதற்காக வேண்டி தேவையான அத்துணை உபகரணங்களையும் சேகரித்துக் கொண்டார்கள். சுமார் 3000 பேர்களை கொண்ட படைகளை ஒன்று திரட்டி இந்த சமயத்திலே மதீனாவிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இந்த செய்தி எட்டி இருக்கவில்லை. மக்காவிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தைகளில் ஒருவராகிய சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசித்து வருகின்றார்கள். அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் யுத்தத்துக்கு வரும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. காபிர்களுடைய தரப்பிலே முஸ்லிம்களுக்கு எதிராக வந்தவர்களில் அப்பாஸ் நாயகம் முக்கியமான ஒருவராக திகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த காபிர்கள் பத்ர் யுத்தத்திலே 1000 பேர்களை கொண்ட அந்த படைக்கும் யுத்தம் ஆரம்பித்து நிறைவு பெறும் வரைக்கும் யுத்தத்துக்கு தேவையான அத்துணை செலவினங்களையும் காபிர்களுடைய தரப்பிலே 12 பேர்கள் பொறுப்பேற்றிருந்தார்கள். அதிலே அப்பாஸ் நாயகமும் முக்கியமான ஒருவராக இருந்தார்கள். யுத்தம் நடைபெற்று முடிந்து காபிர்களுக்கு தோல்வி ஏற்பட்டது. 70க்கும் மேற்பட்ட காபிர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள். 70க்கும் மேற்பட்டவர்கள் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். ஏனையவர்கள் தப்பி விரண்டோடி விட்டார்கள். சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களில் அப்பாஸ் நாயகமும் இருந்து கொண்டிருந்தார்கள். சிறை கைதிகளிடத்திலே ஒவ்வொருவருடைய தகுதிக்கு ஏற்ப அவர்களிடத்திலே தண்டப்பணமாக சில தொகைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்நிலையிலே அப்பாஸ் நாயகத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், என்னுடைய சிறிய தந்தையே, நீங்களும் உங்களிடத்திலே கேட்கப்படும் அந்த தண்டப்பணத்தை கொடுத்து தப்பி சென்று விடலாமே என்று அவர்களிடத்திலே வேண்டப்படுகின்ற சமயத்தில் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றிருக்கவில்லை அல்லவா? பொய் சொல்லுகின்றார்கள். இந்த யுத்தம் என்னை ஒரு ஃபகீராக ஆக்கிவிட்டது, இந்த யுத்தம் என்னை ஒரு ஏழையாக ஆக்கிவிட்டது, என்னிடத்திலே இருந்த அத்துணை பணங்களையும் இந்த யுத்தத்துக்கு செலவழித்து முடித்து விட்டேன், தருவதற்கு என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லுகின்ற சமயத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சிரித்து விட்டு சொல்லுகின்றார்கள், கேட்கின்றார்கள், என்னுடைய சிறிய தந்தையே, மக்காவிலே இருந்து உங்களுடைய வீட்டை விட்டும் பிரியாவிடை பெற்று இந்த யுத்தத்துக்காக வேண்டி நீங்கள் வருகின்ற சமயத்தில் யாருக்கும் தெரியாமல் உங்களுடைய மனைவியிடத்தில் ஒரு இரகசியத்தை சொல்லிவிட்டு வந்தீர்கள் அல்லவா? அதாவது யுத்தத்துக்காக வேண்டி செல்லுகின்றேன், சில வேளை முஸ்லிம்களினால் நான் கொலை செய்யப்பட்டு விடக்கூடும், அப்படி நான் கொல்லப்பட்டு விட்டால் நீயும் என்னுடைய பிள்ளைகளும் யாரிடத்திலேயும் கையேந்தி விடாமல் இருப்பதற்காக என்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பணங்களையும் இதோ எங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அறையில் பூமிக்கடியிலே நான் மறைத்து வைத்திருக்கின்றேன், ஒரு குழியை தோண்டி புதைத்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி அந்த இடத்தை உங்களுடைய மனைவிக்கு காட்டிவிட்டு வந்தீர்கள் அல்லவா? அந்த பணத்துக்கு என்ன நடந்தது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது அப்பாஸ் நாயகம் மேலையும் கீழையும் விழிக்கின்றார்கள். சுமார் 400 கிலோமீட்டருக்கு அப்பால் நடைபெற்ற 4 சுவர்களுக்கு மத்தியிலே தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் மாத்திரம் நடைபெற்ற இந்த இரகசியம் இவ்வளவு தூரத்திலே இருக்கக்கூடிய இவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது என்று சொன்னால், ஏற்கனவே அப்பாஸ் நாயகம் அவர்கள் தௌராத், இஞ்சில் போன்ற வேதங்களை படித்து வைத்திருந்தார்கள். அதிலே அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். முக்கால அறிவு ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருக்குமாக
இருந்தால் சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்கால அறிவு ஒரு மனிதர் தெரிந்து வைத்திருக்கின்றார் என்று சொன்னால், மறைமுக அறிவு ஞானங்கள் இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய மறைமுக அறிவு ஞானம் ஒரு மனிதரிடத்தில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வினுடைய ஒரு தீர்க்கதரிசியாக, அல்லாஹ்வினுடைய ஒரு நபியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற செய்தியை அவர்கள் ஏற்கனவே அந்த முன்னைய வேதங்களை படித்து தெரிந்து வைத்திருந்தார்கள். அதை வைத்து உணர்கின்றார்கள், உண்மையிலேயே தன்னுடைய சகோதரர் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வினுடைய நபி என்பதற்கு வேறு ஆதாரங்கள் தேவையில்லை என்பதை உணர்ந்து உடனே அந்த தருணத்திலே அவர்களுடைய முபாரக்கான திருக்கரங்களை பிடித்து ஷஹாதாவை மொழிந்து இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தம் நிறைவு பெற்ற சமயத்திலே, என்றாலும் தாம் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடம் மக்கா என்பதனால் இஸ்லாத்தை தழுவிவிட்ட செய்தி காபிர்களுக்கு தெரிந்துவிட்டால் தனக்கு பல்வேறுபட்ட தொல்லைகள், தொந்தரவுகள் ஏற்படும் என்பதனால் இஸ்லாத்தை ஏற்ற செய்தியை அவர்கள் பகிரங்கப்படுத்தவில்லை, இரகசியமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது உஹது யுத்தத்துக்கு சுமார் 3000 படைகளை ஒன்று திரட்டிய காபிர்கள் அபூ சுஃபியான் அவர்களுடைய தலைமையிலே இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி திட்டம் தீட்டியவர்கள் அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து முறையிடுகின்றார்கள். நாம் மதீனாவுக்கு சென்று எந்த விதமான முன்னறிவித்தலும் இல்லாமல் முஸ்லிம்களை திடீர் தாக்குதல் நடாத்தி இஸ்லாத்தை பூண்டோடு அழித்தொழிக்கப் போகின்றோம். சென்ற யுத்தத்துக்கு, பத்ர் யுத்தத்துக்கு முழுமையான பங்களிப்பை செலுத்தினீர்கள். உங்களால் இயன்ற அளவுக்கு அதற்காக வேண்டி பெரும் தொகை பணங்களை செலவழித்தீர்கள். இதே போன்று இந்த யுத்தத்துக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை என்று சொல்லுகின்ற நேரத்திலே அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில சாட்டு போக்குகளை சொல்லி அவர்கள் அதை விட்டு நழுவிவிட்டு உடனடியாக ஒரு கடிதத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை அறிவித்து ஒரு கடிதத்தை எழுதி ஒரு ஆளை கூலிக்கு பிடித்து இரவோடு இரவாக இந்த கடிதத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைக்குமாறு அனுப்பி வைக்கின்றார்கள். உடனே அங்கே கடிதம் கிடைக்கின்றது. தகவல் அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக கிடைக்கப்படுகின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு அறிவித்தல் கொடுக்கின்றார்கள். இப்படி மக்கத்திலே இருக்கக்கூடிய காபிர்கள் எம்மை தாக்க வர இருக்கின்றார்கள், நாம் யுத்தத்துக்காக வேண்டிய ஆயத்தமாக வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னதும் சஹாபாக்கள் ஆசையோடு, சந்தோஷத்தோடு, ஆவேசத்தோடு இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தருணம் நமக்கு கிடைத்து விட்டதல்லவா? பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்காத எத்தனையோ சஹாபாக்கள் அங்கே இருந்தார்கள். பத்ர் யுத்தம் நிறைவு பெற்றதற்கு பின்னால் கவலை கொண்டார்கள், எமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே, பத்ரியன்களுடைய பட்டியலில் இடம்பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஆதங்கம் கொண்ட, கவலை கொண்ட எத்தனையோ சஹாபாக்கள் மீண்டும் ஒரு இஸ்லாத்துக்காக வேண்டிய ஒரு யுத்தம் ஏற்பட மாட்டாதா, அந்த யுத்தத்துக்காக வேண்டி பங்களிப்பு செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க மாட்டாதா, அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹ்வினுடைய ரசூலிடத்திலேயும் உயரிய அந்தஸ்துகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க மாட்டாதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த சமயத்தில் தான் இப்படி உஹது யுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதும் சஹாபாக்களினால் சொல்லி முடிக்க முடியாத அளவு சந்தோஷத்தில் அவர்கள் ஆளுகின்றார்கள். உடனே அத்தனை சஹாபாக்களும் முன் வருகின்றார்கள். சுமார் 1000 பேர்களை கொண்ட படை அங்கே ஒன்று திரட்டப்படுகின்றது. யுத்தத்துக்காக வேண்டிய 1000 பேர்களை கொண்ட அந்த படை ஒன்று திரட்டப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. உள்ளத்தில் என்ன ஊசலாடுகின்றது, ஒரு மனிதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சகலதையும் தெரிந்து வைத்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லுகின்றார்கள், இந்த 1000 பேர்களுக்கு மத்தியிலே சில முனாஃபிக்கீன்கள் இங்கே இருக்கின்றார்கள். முனாஃபிக்கீன்களுடைய உதவி, ஒத்துழைப்பு, ஒத்தாசை நமக்கு ஒருபோதும் தேவைப்பட மாட்டாது. அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. இஹ்லாஸோடு செயற்படக்கூடிய சஹாபாக்களுடைய உதவி மாத்திரம்தான் நமக்கு தேவையில்லை. தயவு செய்து இந்த இடத்திலே இருக்கக்கூடிய முனாஃபிக்கீன்கள், உங்களுடைய உதவி நமக்கு தேவையில்லை, இந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விடுங்கள் என்று சொன்னதும் அங்கே உபய் இப்னு சலூல் ரயீசுல் முனாஃபிகீன், முனாஃபிக்கீன்களுக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய
உபை இப்னு சலூல் இருக்கின்றான். அவனுக்கு விளங்கிவிட்டது, இது நமக்கு தான் சுட்டிக்காட்டப்படுகின்றது என்று விளங்கி உடனே அந்த இடத்தை விட்டும் அவன் எழுந்து தலை குனிந்த நிலைமையிலே அந்த இடத்தை விட்டு வெளியேறுகின்றான். அவனை பின்துயர்ந்து அவனுடைய சகாக்கள் சுமார் 300 பேர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே கிளம்பி சென்று விடுகின்றார்கள். முஸ்லிம்களுடைய படை இப்பொழுது 700 குறைந்து விட்டது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் பொய்யர்கள், முனாஃபிகீன்கள் இப்படிப்பட்டவர்களுடைய உதவி நமக்கு எப்பொழுதும் தேவையில்லை. ஏன்? இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் இஸ்லாத்துக்கு என்றுமே அது ஆபத்தாகவே அமையும். ஒரு யுத்தத்துக்கு சென்று விட்டால் இங்கே இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் கொண்டு போய் அங்கே போய் சொல்லி விடுவார்கள் என்பது தெரியும். எனவேதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக அதை சொல்லி வைத்து அவர்களை அவ்விடத்தை விட்டும் அப்புறப்படுத்தினார்கள். பொய்யர்கள், முனாஃபிகீன்கள் அந்த காலத்திலேயும் இருந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் இருந்தார்கள். காலம் தோறும் அப்படிப்பட்ட மக்கள் இஸ்லாத்துக்குள்ளேயும் முஸ்லிம்கள் என்ற போர்வையில் இருந்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு எந்த வகையிலையும் இப்படிப்பட்ட மக்களை நாம் நம்பிவிடக் கூடாது, அவர்களுக்கு எந்த விதமான உதவி ஒத்தாசைகளும் செய்துவிடக் கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய கண்டிப்பான உத்தரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. முனாஃபிகீன்களாக இருக்கின்றார்கள். முனாஃபிகீன்கள் என்று சொல்வது யாருக்கு? மோமின் அல்லாதவர்கள், இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள், அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய விஷயத்திலே, அல்லாஹ்வினுடைய இறைநேசர்களுடைய விஷயத்திலே ஹஸது கொண்டவர்களாக, பொறாமை கொண்டவர்களாக, அவர்களை மட்டம் தட்டுவதற்காக, அவர்களுடைய மகத்துவங்களை தாழ்த்துவதற்காக வேண்டிய முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். இஸ்லாம் என்று முஸ்லிம் என்ற பெயரிலே வாழுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் உள்ளத்திலே இருக்க மாட்டாது. அவுலியாக்கள், நாதாக்கள், அன்பியாக்களுடைய அந்த முஹப்பத் உள்ளத்திலே இருக்க மாட்டாது. அல்லாஹ்விடத்திலே உயரிய ஸ்தானத்தை பெற்ற மக்கள் அல்லவா, அல்லாஹ்வினுடைய படைப்பட்டாளங்கள் அல்லவா. இப்படிப்பட்ட மக்கள், அவர்களுடைய சகவாசம் எம்மை சொர்க்கத்தில் சேர்க்கும் என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்க மாட்டாது. இஸ்லாத்திலே இருப்பார்கள், இஸ்லாமிய பெயர்களை சூட்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலேயும், அல்லாஹ் உலகத்திலே யாரையெல்லாம் கண்ணியப்படுத்தினானோ அவர்களுடைய விஷயத்திலேயும் குரோதம் கொண்டவர்களாக இருப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்துகளை, மாண்புகளை, மகத்துவங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய எத்துணை ஆயிரம் ஆயத்துக்கள் இருக்கின்றன, எத்தனை ஆயிரக்கணக்கான ஹதீசுகள் இருக்கின்றன. இவைகள் இவர்களுடைய கண்களுக்கு புலப்பட மாட்டாது. ஏதாவது ஒரு குறையாக சுட்டிக்காட்டக்கூடிய ஹதீசுகள் இருந்து விட்டால் அதை பெரிதாக தூக்கி பிடித்து காட்டுவார்கள், அதிலே தெளிவு இல்லாத நிலைமையிலேயே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைப்படுத்தக்கூடிய, அவர்களுடைய அந்தஸ்தை தாழ்த்தக்கூடிய ஒரு ஆயத்தோ ஒரு ஹதீஸோ எங்குமே கிடையவே கிடையாது. அத்துணை ஹதீஸிலும் மேன்மைப்படுத்தக்கூடியவைகள், அத்துணை ஆயத்துக்களும் அவர்களை உன்னத நிலைக்கு உயர்த்தி காட்டக்கூடியது. ஆனால் அதை தவறான முறையிலே புரிந்து கொண்டு அல்லது வேண்டுமென்றே அவைகளை மக்களுக்கு மத்தியிலே, சமூகத்திலே வேறு கண் கொண்டு காட்டு பார்த்து அதை மக்களுக்கு மத்தியில் அவர்களுடைய அந்தஸ்தை தாழ்த்துவதற்காக இப்படிப்பட்ட முனாஃபிக்கீன்கள் செயல்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய உதவி இஸ்லாத்துக்கு என்றும் அவசியம் இல்லை. என்றைக்குமே முஸ்லிம்களாக வாழ வேண்டும், மோமின்களாக வாழ வேண்டும். இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற அமைப்பிலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானவர்களாக வாழ வேண்டும். பொய் என்பது முனாஃபிக்கீன்களுடைய அடையாளங்களில் ஒன்று என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். பொய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தாண்டவமாடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சதாவும் வாயை திறந்தால் பொய் பேசுகின்றான், அவனுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் பொய்யாக இருந்து கொண்டிருக்கின்றது. கொடுத்த
வாக்குக்கு மாறு செய்கின்றான். இப்படிப்பட்ட பண்பாடுடையவர்கள் முனாபிக்கீன்கள் என்று சொல்லி ஹதீஸ் நமக்கு அழகாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றன. எனவே இத்தகைய நிலையை விட்டு நாம் என்றும் எம்மை பாதுகாத்து தூய்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். பொய்யை அனைத்து விஷயங்களுக்கும் இன்று பொய் உரைக்கப்பட்டு மக்கள் அதன் மூலமாக ஏமாற்றப்படுகின்றார்கள். பொய்யை கொண்டு மக்கள் திசை திருப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு விஷயத்திலேயும் குறிப்பாக சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையினுடைய அகீதா என்பது அதிலே பொய் கிடையாது, ஒளிவு மறைவு கிடையாது. அத்தனையும் உண்மைக்கு உண்மையாக சொல்லப்படுகின்றது. எந்த இடத்திலேயும் அவைகள் சரியான முறையிலே பேசப்படுகின்றது. ஆனால் முனாபிக்கீன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்காரர்கள் இருக்கின்ற இடத்துக்கு வந்துவிட்டால் அதை போன்று அவர்கள் பேசுவார்கள். வேறு கொள்கைக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று விட்டால் அதற்கு ஏற்ப அந்த கொள்கைக்கு ஏற்றவாறு அவர்களை பூசி பேசிவிட்டு சென்று விடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்றும் இஸ்லாத்துக்கு ஆபத்தானவர்கள். இப்படிப்பட்ட மக்களினால் தான் இந்த இஸ்லாத்துக்குள்ளே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பிளவுகள் ஏற்படுவதற்கு காரணம் என்பதை நாம் என்றும் உணர்ந்து வைத்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பொய் என்பது ஒரு மனிதனை நரகத்தின் பக்கம் இட்டுச் செல்லக்கூடியது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொய் பேசக்கூடிய தன்மை ஏற்பட்டு விடுமாக இருந்தால், பொய்யான நடவடிக்கைகள் அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு விட்டால் அது அவனை பல்வேறுபட்ட பாவ காரியங்களின் பக்கம் அவனை இட்டுச் சென்று விடும். அந்த பாவ காரியங்கள் அவனை நரகத்தில் நுழைத்தாட்டும் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி வைத்திருக்கின்றார்கள். எனவே எல்லா தருணத்திலேயும் பொய்யை விட்டு நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாக வாழ்வதை பேணிக் கொள்வது நம்முடைய அத்தியாவசியமான கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதையிட்டுத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், யகூனு ஃபீ ஆகிரிஸ் ஸமான் தஜ்ஜாலூன கஸாபூன் யஅதூனக்கும் மா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாவுக்கும் இய்யாக்கும் வய்யாஹும் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். என்னுடைய உம்மத்திலே கடைசி காலத்திலே பொய்யர்கள் தோன்றுவார்கள். நீங்கள் இவ்வளவு காலமும் கேட்டு கேள்விப்பட்டிராத, நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேள்விப்பட்டில்லாதவைகளை எல்லாம் ஹதீஸ் என்று சொல்லி உங்களுக்கு முன் வந்து காட்டுவார்கள், கொண்டு வந்து காட்டுவார்கள். அவர்களிடத்திலே நீங்கள் செல்லவும் வேண்டாம், அவர்களை உங்களிடத்திலே வரவிடவும் வேண்டாம் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எச்சரித்திருக்கின்றார்கள். எனவே இந்த விஷயத்திலே மிகவும் எச்சரிக்கையாக நாம் நடந்து கொள்ள கடமைப்பாடுடையவர்களாக இருப்பதோடு விசேஷமாக ஒரு விஷயத்தை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையினுடைய அகீதாவை கொண்டவர்கள். 73 பிரிவினர்களாக என்னுடைய உம்மத்து 73 மதத்தவர்களாக பிரிவார்கள். ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் செல்லும் என்று சொன்னார்கள். அதுதான் சுன்னத் வல் ஜமாஅத் கூட்டத்தினர்கள். ஏனைய 72 அது நரகத்துக்கு செல்லக்கூடியது என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். நமக்கு தெரியும், எத்தனையோ வஹாபிய கொள்கைகள் இந்த உலகத்திலே பரவிக்கொண்டு மிக வேகமாக வளர்ச்சி கண்டு கொண்டு செல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே சில மக்கள் வஹாபிய கொள்கையை கொண்டவர்கள் சுன்னத் வல் ஜமாஅத் மக்களிடத்திலே வந்தால் நாமும் சுன்னத் வல் ஜமாஅத் தான் என்று சொல்லி நடித்து சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையிலே இருக்கக்கூடிய தனவந்தர்களிடத்திலே வந்து அவர்களுடைய கொள்கையை வளர்ப்பதற்காக, வஹாபிய வழிகட்ட கொள்கைகளை வளர்ப்பதற்காக சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை சேர்ந்த சீமான்களிடத்திலே தனவந்தர்களிடத்திலே வந்து உதவி பெற்று செல்லுகின்றார்கள். வழிகட்ட கொள்கைகளை வளர்ப்பதற்காக வேண்டி நாம் உதவி செய்வதா? அதற்காக வேண்டி செலவழிக்கப்படும் ஒவ்வொரு சதத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் குற்றவாளிகள். ஏன்? வழிகட்ட கொள்கைகளை வளர்ப்பதற்கு வஹாபிய கொள்கைகள் என்று தெரிந்திருந்தும் கூட அவர்கள் நமக்கு மத்தியிலே வந்து சில நடிப்புகளை நடிக்கின்றார்கள். அப்படி நடிக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய பணம் காசுகளை கொடுத்தால் அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகள். எங்களுடைய பணத்தை கொண்டு எத்தனை ஆயிரம் மக்களை அவர்கள் திசை திருப்பி இருப்பார்களோ, மக்களை திசை திருப்பதற்கு அந்த பணங்களை அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்களோ, அத்தனை மக்களும் வழிகெடுவதற்கு நாமும் காரணக்கர்த்தா
மதரசாக்களாக உதவியாளர்களாக ஆகிவிட்டோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த விஷயத்திலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த இடத்திலே இதை சொல்லுகின்றோம் என்று சொன்னால், இன்று சர்வசாதாரணமாக சுன்னத் வல் ஜமாத் கொள்கையை சேர்ந்த மக்கள் பிற மாற்று வழிகட்ட கொள்கைக்காரர்களிடத்திலே சென்று தங்களுடைய பள்ளி வாயில்களையோ அல்லது மதரசாக்களையோ நிர்வகிப்பதற்கு பணங்கள் கேட்க மாட்டார்கள், உதவி கேட்டு போக மாட்டார்கள். ஆனால் ஏனைய மாற்றுக் கொள்கைக்காரர்கள் அந்த விஷயத்திலே ஹிக்மத்தாக நடந்து, முனாபிக்குத்தனமாக நடந்து, நாம் அந்த கட்டத்திலே நாங்களும் சுன்னத் வல் ஜமாத் தான் என்று சொல்லி நடித்து சுன்னத் வல் ஜமாத் மக்களிடத்திலே இருந்து பணம் கறந்து கொண்டிருக்கின்றார்கள். பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தனவந்தர்களே, இந்த விஷயத்திலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்நிய சுன்னத் வல் ஜமாத் கொள்கைக்கு மாற்றமான கொள்கைகள் அங்கே போதிக்கப்படுகின்றது, அங்கே நடைபெறுகின்றது என்று தெரிந்து தெரிந்து பணங்களை கொடுத்துக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் இந்த உம்மத்தை வழிகெடுப்பதற்கு நாம் எல்லா நிலைமைகளிலும் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே மிக தண்டனைக்குரிய குற்றம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது யுத்தத்திலே அந்த முனாபிக்கீன்கள் சுமார் 300 பேர்கள் எழுந்து சென்று விட்டார்கள். 700 பேர்களை கொண்ட அந்த படை இருக்கின்றது. இவர்களிடத்திலே ஒரு ஆலோசனை கேட்கின்றார்கள். யுத்தத்தை நான் எப்படி நடாத்துவது? மதீனாவுக்குள்ளாலேயே நாம் இருந்து விடுவோம். காபிர்கள் எம்மை தாக்குவதற்காக வேண்டி மதீனாவுக்கு வந்தால் அவர்களை உள்ளே வரவிட்டு அவர்களை சூழ்ந்து நாம் தாக்குவோம் என்று சொல்லுகின்ற சமயத்திலே சஹாபாக்கள் பயந்தார்கள். இந்த மக்கள் காபிர்கள் மதீனாவுக்குள் வராவிட்டால் யுத்தம் நடைபெற மாட்டாதே, யுத்தம் நடைபெறவில்லை என்று சொன்னால் யுத்தத்தில் கலந்து கொண்ட பாக்கியம் பெற்றவர்களாக நாம் ஆகிவிட முடியாதே. எனவே சஹாபாக்களில் அநேகமானவர்கள் கருத்து அவர்களுடைய ஆலோசனையை தெரிவித்தார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், அந்த காவிர்கள் உஹது மலை அடிவாரத்துக்கு வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அங்கே சென்று நாமும் எங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துவோம். இல்லை என்று சொன்னால் அவர்கள் எங்களை கோழைகளாக கணித்து விடுவார்கள் என்று சொன்ன நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி சொல்லுகின்றார்கள், இல்லை, நாம் மதீனாவிலே இருப்பதுதான் நல்லது என்று சொல்லி சஹாபாக்கள் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசை ஆவேசத்தின் காரணமாக அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், வெளியே சென்று உஹது மலை அடிவாரத்துக்கு செல்வோம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் சென்றார்கள். யுத்த கவசங்களை அணிந்தார்கள். யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்களை, வாட்களை தங்களுடைய இடுப்பிலே தொங்கவிட்டவர்களாக வீட்டிலே இருந்து வெளியே வருகின்றார்கள். முகத்திலே ஒரு கோபத்தின் அறிகுறி தென்படுகின்றது. சஹாபா பெருமக்கள் பயந்து விட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆலோசனையை மீறி நாம் ஒரு ஆலோசனையை முன்வைத்து விட்டோமே என்று சொல்லி அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு, இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்படி உங்களுடைய ஆலோசனையை முன்வைத்தீர்களோ அதே போன்று நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இல்லை, அதற்குரிய நேரம் தாண்டிவிட்டது. ஒரு அல்லாஹ்வினுடைய நபி யுத்தத்துக்காக வேண்டி யுத்த உபகரணங்களை ஏந்திவிட்டால் அவர் யுத்தத்துக்கு சென்றே ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய நியதி. எனவே இப்பொழுது நாம் யுத்தத்துக்கு சென்றுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த 700 சஹாபாக்களையும் அழைத்துக் கொண்டு மதீனாவிலே இருந்து சுமார் 3 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய உஹது மலை அடிவாரத்துக்கு செல்லுகின்றார்கள். யுத்தம் நடைபெறுகின்றது சனிக்கிழமை, ஷவ்வால் மாதத்தின் 15வது தினத்திலே. வெள்ளிக்கிழமை சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மகன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து செல்லுகின்றார்கள். நாளைய தினம் யுத்தம் நடைபெறும். அந்த யுத்தத்திலே முஸ்லிம்களுடைய தரப்பில் நான் தான் முதலாக ஷஹீதாக்கப்படுவேன். எனவே எனக்கு சில கடன்கள் இருக்கின்றது, சில அமானிதங்கள் இருக்கின்றது, அதையெல்லாம் நீங்கள் பொறுப்பாக இருந்து நிறைவேற்றி விட வேண்டும் என்று சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அடுத்த நாள் யுத்தம் நடைபெறுகின்றது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உற்று நோக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். தன்னுடைய தந்தை சொன்ன விடயம் நடைபெறுகின்றதா என்று பார்க்கின்றார்கள். சொன்ன மாதிரி முஸ்லிம்களுடைய தரப்பிலே முதலாக சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். மிகவும் கோரமான முறையிலே அவர்கள்
ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். காபிர்கள் யுத்த நாகரீகத்தை கூட பேணாமல் அங்கே அவர்களுடைய முகங்களை எல்லாம் சின்னம் பின்னப்படுத்தி இருந்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லொன்னா துயர் ஏற்படுகின்றது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை ஒரு நபி அல்ல, சஹாபாக்களை சேர்ந்த ஒருவர், அவுலியாக்களுடைய பட்டியலிலே இடம் பெறக்கூடிய ஒருவர். சொல்லுவார்கள், தற்காலத்திலே வாழக்கூடிய மக்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இல்முல் கைப் கிடையாது. சமீபத்தில் கூட முஸ்லிம் சேவையில ஒருவர் பேசுகின்றார். அதாவது ஹஜ் உம்ரா பிசினஸ் நடக்குது. முஸ்லிம் சேவை என்று சொன்னாலே இன்றைக்கு ஹஜ் உம்ரா பிசினஸ் தான், அவ்வளவுதான் நாங்கள் அதில் இருக்கின்றது. அடுத்ததாக வழிகட்ட கொள்கைகள் அத்தனையும் புகுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, முழுக்க முழுக்க புகுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதிலே ஒருவர் பேசுகின்றார், ஒரு தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த ஒரு வழிகேடன் பேசுகின்றான். எப்படி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இல்முல் கைப் கிடையாது. குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்றது அவர்களுக்கு இல்முல் கைப் இருக்கின்றது என்று. அவர்களுடைய இல்முல் கைபினுடைய அந்த அபார சக்தியை கண்டுதான் சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று படித்தோம் அல்லவா? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியும் அல்ல, ரசூலும் அல்ல. அவுலியாக்களுடைய பட்டியலிலே இடம் பெறக்கூடிய அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மறைமுக அறிவு ஞானம் இருக்கின்றது. நாளை நடைபெறக்கூடிய விஷயத்தை இன்றைக்கே சொல்லுகின்றார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாளை நான் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுவேன் என்று மாத்திரம் சொல்லவில்லை, முஸ்லிம்களுடைய தரப்பில் முதலாவது ஆளாக ஷஹீதாக்கப்படுவேன் என்ற செய்தியையும் சொன்னார்கள். அதே போன்று அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய முகத்தை, ஜனாதாவாக இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையின் முகத்தை பார்ப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கண்ணினால் சாலை செய்கின்றார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வேறு பராக்கை காட்டி அவர்களை திசை திருப்பி விடுங்கள். தன்னுடைய தந்தையின் முகத்தை கண்டால் அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அந்த அளவுக்கு கீறி சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களை திசை திருப்புங்கள் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் அவர்களை வேறு பராக்கை காட்டி திசை திருப்பதற்கு எத்தனைக்கும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடாப்பிடியாக இருக்கின்றார்கள். என்னுடைய தந்தையின் முகத்தை கடைசியாக ஒரு தடவை பார்ப்பதற்கு எனக்கு அவகாசம் கொடுங்கள் என்று கெஞ்சுகின்றார்கள், அழுகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜாபிரே கவலைப்படாதீர்கள், உங்களுடைய தந்தை இப்பொழுது ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டிருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே ஒரு பெரிய ஸ்தானத்தை அடைந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ மக்களோடு உலகத்திலே பேசியிருக்கின்றான், பல்லாயிரக்கணக்கான திரைகளுக்கு பின்னால் இருந்து பேசியிருக்கின்றான். ஆனால் உங்களுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டு மையத்தாக இருக்கக்கூடிய உங்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அல்லாஹ் எந்த திரையும் இல்லாமல் நேருக்கு நேராக இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றான். எனவே கவலைப்படாதீர்கள், நீங்கள் அழ வேண்டாம், தைரியமாக இருங்கள் என்று சொல்லும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், என்னுடைய தந்தையோடு அல்லாஹ் பேசுகின்றானா? என்ன பேசுகின்றான்? எதை பேசிக் கொண்டிருக்கின்றான் என்று கேட்கின்ற சமயத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் உங்களுடைய தந்தையிடத்திலே கேட்கின்றான், அப்துல்லாஹ்வே உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு எது வேண்டுமோ அதையெல்லாம் கேளுங்கள், நான் தருகின்றேன் என்று அல்லாஹ் கேட்கின்றான். திருப்பி அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய தந்தை அதை உறுதிப்படுத்திக் கொள்கின்றார்கள், இறைவா நான் உன்னிடத்தில் எதை கேட்டாலும் தந்து விடுவாயா? ஆம், நிச்சயம் தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்பொழுது அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், இறைவா என்னை நீ எனக்கு மீண்டும் ஹயாத்தை தர வேண்டும், என்னை மீண்டும் நீ உயிர்ப்பிக்க வேண்டும், உலகத்தில் நான் மீண்டும் வாழ வேண்டும், இஸ்லாத்துக்காக வேண்டி மீண்டும் நடைபெறக்கூடிய ஒரு யுத்தத்திலே கலந்து அந்த யுத்தத்திலேயும் நான் ஷஹீதாக்கப்படக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும், அந்த யுத்தத்துக்கு பின்னாலும் மீண்டும் நான் ஹயாத்தாக்கப்பட வேண்டும், மீண்டும் இஸ்லாத்துக்காக வேண்டி உயிர் தியாகம்
செய்ய வேண்டும். இப்படி உலகம் இருக்கும் காலமெல்லாம் இஸ்லாத்துக்காக வேண்டி நடைபெறக்கூடிய அத்துணை யுத்தங்களிலும் நான் கலந்து கொண்டு அத்தனை யுத்தங்களிலேயும் நான் ஷஹீதாக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இதை தவிர எனக்கு வேற எதுவும் தேவையில்லை என்று சொன்னதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், கேட்கக்கூடாத ஒன்றை கேட்டுவிட்டீர்கள், என்னுடைய கலாக்கதிரிலே நான் தீர்ப்பு வழங்கிவிட்டேன். மௌத் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு விடுத்தம் தான். அந்த மௌத்தை நீங்கள் இப்பொழுது அனுபவித்து விட்டீர்கள், இனிமேல் மீண்டும் உங்களுக்கு மௌத் என்று ஒன்று கிடையாது என்று சொல்லி அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆறுதல் படுத்துகின்றார்கள். யுத்தம் மும்முரமாக நடைபெறுகின்றது. யுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே சுமார் 50 சஹாபாக்களை உஹது மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய மலை குன்றுக்கு மேலான நிப்பாட்டுகின்றார்கள். அம்பெய்துவதில் மிகவும் திறமைசாலிகளான அவர்களை நிறுத்தி சொல்லுகின்றார்கள், யுத்தம் நிறைவு பெற்று முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து காவிர்கள் எல்லாம் புறமுதுகு காட்டி ஓடினாலும் கூட நான் உங்களுக்கு தகவல் அனுப்பும் வரைக்கும் உங்களில் யாரும் இந்த மலை குன்றை விட்டும் கீழே இறங்கிவிடக் கூடாது என்று சொல்லி கண்டிப்பான உத்தரவை போடுகின்றார்கள். யுத்தம் நடைபெறுகின்றது. முஸ்லிம்களோடு காவிர்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் காவிர்கள் விரண்டோடுகின்றார்கள், புறமுதுகு காட்டி ஓடுகின்றார்கள். இந்த சமயத்திலே அங்கே மலைக்குண்டிலே இருந்த அதிகமான சஹாபாக்கள் இறங்குகின்றார்கள் மலையை விட்டு. யுத்தம் நிறைவு பெற்று விட்டது. முஸ்லிம்கள் காவிர்களுடைய அந்த கனிமத்து பொருட்களை பொறுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நாமும் சென்று அதிலே ஈடுபடுவோம் என்று சொல்லி இறங்கக்கூடிய நேரத்திலே தலைமை வகித்துக் கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்டிப்பான உத்தரவை மறந்து விட்டீர்களா என்று சொல்லுகின்றார்கள். அது சில சஹாபாக்களுடைய காதுகளுக்கு எட்டவில்லை. அந்த சஹாபாக்கள் கீழே இறங்கி விடுகின்றார்கள். சுமார் ஒரு 7-8 சஹாபாக்கள் மாத்திரம் அங்கேயே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவு வரும் வரைக்கும் அங்கே காத்திருக்கின்றார்கள். இதை புறமுதுகு காட்டி ஓடிய அந்த காபிர்கள் பார்க்கின்றார்கள், மலையிலே இருந்து அம்பெய்தக்கூடிய பெரும் தொகையான சஹாபாக்கள் குறைந்து விட்டார்கள். இவ்வழியாக சென்றால் மீண்டும் முஸ்லிம்களை திடீர் தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லி அவ்வழியாக வந்து அந்த மலையின் பின்புறமாக வந்து மலை குன்றிலே இருந்த அந்த 7-8 சஹாபாக்களை கொன்று குவித்து விட்டு மீண்டும் திடீர் தாக்குதல் முஸ்லிம்களுக்கு நடாத்துகின்றார்கள். அந்த சமயத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கொண்டு விட்டோம் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தையும் அங்கே பரப்புகின்றார்கள். இந்த நேரத்திலே முஸ்லிம்கள் யார் காவிர்கள் யார் என்ற ஒரு அடையாளம் இல்லாத நிலையிலே முஸ்லிம்களை வெட்ட வேண்டிய ஒரு பரிதாபகரமான நிலை உஹது யுத்தத்திலே நடைபெற்றது. இப்படி இந்த சமயத்திலே தான் அந்த முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்படுகின்றது. அந்த யுத்தத்திலே தான் சையது ஷுஹதாக்களுக்கெல்லாம் தலைவர் என்ற பட்டத்தை பெற்றுக் கொண்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றொரு சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உஹது யுத்த களத்திலே தான் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்து 6வது ஆண்டிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாலும் கூட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது தரக்குறைவாக பேசிவிட்டால் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாட்சாவாக இருந்தாலும் வயதில் இவர்களை விட 2 வயது தான் கூடியவர்கள். சுவைபத்துல் அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய அபூ லஹபினுடைய அடிமை பெண்ணாக இருந்தவர். அந்த பெண்மணியிடத்திலே இருவர்களும் பால் குடித்திருக்கின்றார்கள். எனவே ஒரு விதத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாச்சா, மற்றும் ஒரு விதத்திலே பால்குடி உறவின்படி அவர்கள் சகோதரர்களாக 2 உறவுகளை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். சிறுவயது முதலே அவர்களோடு ஒன்றாக பழகி சிறுவயது முதலேயே ஒன்றாக வளர்ந்தவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி பட்டம் கிடைத்து 6 வருடம் கழித்தும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஒரு தடவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா ஆலயத்துக்கு வருகின்றார்கள். அபூ ஜஹல் அவனுடைய ஆட்களோடு ஆடி பாடி கும்மாளமிட்டுக் கொண்டிருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் தாறுமாறாக பொறுக்க முடியாத வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு ஏசுகின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு மெதுவாக நவிழ்ந்து சென்றுகின்றார்கள், நழுவி சென்று விடுகின்றார்கள். அங்கே இருந்த சில பெண்மணிகள் மிகவும் கவலையோடு அழுகின்றார்கள்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனித்த மனிதர். அவர்களுக்கு இவர்கள் இப்படி ஏசியதை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி கவலை கொண்டிருக்கும் பொழுது சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துக்கு வருகின்றார்கள். கையிலே அவர்கள் யுத்தத்துக்கு போய் வருகின்றார்கள். கையிலே ஈட்டி இருக்கின்றது. அந்த பெண்கள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து காரணம் கேட்கின்றார்கள். சொல்லுகின்றார்கள், உங்களுடைய சகோதரருடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அபூஜஹில் இப்படிப்படியான வார்த்தைகளை கொண்டு திட்டினான். எங்களால் கேட்டுக் கொண்டிருக்க முடியாது, பொறுத்துக் கொண்டிருக்க முடியாமல் கவலையினால் அழுகின்றோம் என்று சொன்னதும் ஹம்ஸா நாயகத்திற்கு கவலை ஏற்படுகின்றது, ஆத்திரம் ஏற்படுகின்றது. அந்த அபூஜஹில் சென்ற திசை எது என்று கேட்டு அந்த திசையிலே அவனை பின்தொடர்ந்து செல்லுகின்றார்கள். ஒரு இடத்திலே அபூஜஹில் அவனுடைய கூட்டத்தினர்களோடு ஆடிப்பாடி கும்மாளமிட்டுக் கொண்டிருக்கின்றார். அபூஜஹலிடத்திலே நேரடியாக சென்று தன்னுடைய கையிலே இருந்த அந்த ஈட்டினால் அவனுடைய தலைக்கு அடிக்கின்றார்கள் பலமாக. அவனுடைய தலையிலே காயம் ஏற்பட்டு அதிலே இருந்து இரத்தம் பீரிட்டு ஓடுகின்றது. உன்னால் முடியுமாக இருந்தால் என்னோட சண்டைக்கு வா, என்னுடைய சகோதரருடைய மகனுக்கு யாரும் ஒத்துழைப்பு இல்லை என்று நினைத்துக் கொண்டாயா, துணைகள் இல்லை என்று நினைத்துக் கொண்டாயா என்று சொல்லி அவனை யுத்தத்துக்கு அழைக்கின்றார்கள். அபூஜஹிலும் அவளுடைய ஆட்களும் அப்படியே பயந்து நடுங்கி பொறுமையோடு இருந்து விடுகின்றார்கள். இந்த செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னால் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி வருகின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே சந்தோஷத்துக்குரிய எந்த அறிகுறியையும் காணவில்லை. அதற்குரிய காரணத்தை கேட்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு நுபுவத்து கிடைத்து 6 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த செய்தி எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்று அல்ல. சிறு பிராயத்திலே இருந்து ஒன்றாக நாம் இருவரும் வளர்ந்தவர்கள், ஒரே தாயிடத்திலே பால் குடித்தவர்கள். இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இதுவரைக்கும் இஸ்லாத்தை தழுவவில்லை, அது அந்த சமயம்தான் எனக்கு சந்தோஷம் ஏற்படும் என்று சொன்னதும் உடனே அவர்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை தழுவி சுமார் 3 நாட்களிலே சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உஹது யுத்தத்திலே வஹ்ஷி என்று சொல்லக்கூடியவரினால் நஞ்சூட்டப்பட்ட ஒரு ஆயுதத்தினால், கூறிய ஆயுதத்தினால் அவர்களுடைய அடிவயத்திலே குத்தப்படுகின்றது. அபூ சுஃபியான் அவர்களுடைய மனைவி ஹிந்த் என்று சொல்லக்கூடிய பெண்மணி பத்ர் யுத்தத்திலே தன்னுடைய தந்தை, தன்னுடைய சாச்சா, தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த அநேகமானவர்களை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு விட்டார்கள் என்பதற்காக வேண்டி, அவர்களை மீண்டும் ஒரு யுத்தத்திலே பழிவாங்குவதற்காக வேண்டி வஹ்ஷியை கூலிக்கு பிடித்து அவருக்கு யுத்த பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து, உனக்கு இத்தனை பரிசுகளை எல்லாம் உனக்கு தருவேன், பெரும் பெரும் தங்க நாணயங்களை எல்லாம் தருவேன், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீ கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அந்த யுத்தத்திலே வஹ்ஷி என்று சொல்லக்கூடியவர் அத்தனை அந்த இக்கட்டான நிலைமையிலும் கூட யுத்தத்திலே ஈடுபடாமல் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்குவதற்குண்டான தருணத்தை எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தார். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று குனிந்தார்கள். அவர்களுடைய வயிற்றிலே அவன் அந்த கூறிய நஞ்சூட்டப்பட்ட ஆயுதத்தை அவன் குத்தி ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது கீழே விழுந்து உயிருக்காக வேண்டி துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை தூரத்திலே இருந்து பார்த்த ஹிந்த் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி ஓடோடி வருகின்றால் யுத்த களத்துக்கு வந்து ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெஞ்சுக்கு மேலே உட்கார்ந்து அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அவர்களுடைய ஈரலை சப்பி துப்புகின்றாள். அவர்களுடைய காதுகள், கண்களை எல்லாம் வெட்டி எடுத்து மாலையாக அணிந்து கொண்டு அங்கே நடனமாடுகின்றாள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்க்கின்றார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலையையும் முஸ்லிம்களுடைய நிலையையும் பார்த்து கண் கலங்கியவர்களாக ஏங்கி ஏங்கி விம்மி விம்மி அழுகின்றார்கள். என்னுடைய சாச்சாவே, சிறுவயது முதல் என்னோடு இருந்தவர்களே, யா அஸத் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய சிங்கமே, யா அஸத் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய சிங்கமே, யா காஷிபல் துர்ரி வல் கம், தங்கடங்களையும் கவலைகளையும் நீக்கக்கூடியவர்களே. யாரை சொல்லுகின்றார்கள்? அல்லாஹ்வினுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே ஷஹீதாக்கப்பட்டு மையத்தாக இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து யா காஷிபல் துர்ரி வல் கம், கவலைகளையும் சஞ்சலங்களையும் தங்கடங்களையும் அகற்றக்கூடியவர்களே என்று சொல்லுகின்றார்கள். இன்றைய வஹாபிகளுக்கு இதை பார்த்தால் என்ன சொல்வார்கள்? ரசூலுல்லாஹ்வும் சிறுக்கான வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்து காட்டி இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சையதுனா
சையதுனா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட சுமார் 70 பேர்கள் அந்த யுத்த களத்திலே உஹது யுத்த களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்த்து அந்த 70 பேர்களும் அந்த உஹது மலை அடிவாரத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். கடைசியாக ஒரு விஷயத்தை மாத்திரம் முடிவுக்கு வருகின்றேன். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட சுமார் 70 பேர்கள் அங்கே அந்த உஹது மலை அடிவாரத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களிலே ஒரே கபரிலே 2 பேர்கள் 3 பேர்கள் என்று சொல்லி அது ஒரு கஷ்டமான தருணம் என்பதனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவு கொண்டு அங்கே அவ்வாறு நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலே உறுத்திக் கொண்டே இருந்தது, என்னுடைய தந்தையோடு இன்னும் ஒருவரையும் சேர்த்து ஒரே கபரில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே என்னுடைய தந்தைக்கென்று சொல்லி தனியொரு கபரை தோண்ட வேண்டும், அதிலே அவர்களை எடுத்து நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சதாவும் அவர்கள் சிந்தித்து சுமார் 6 மாதம் கழித்து விட்டது. 6 மாதத்துக்கு பின்னால் இதை எப்படியாவது நிறைவேற்றி விட வேண்டும் என்று சொல்லி தனியொரு கபரை தோண்டி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தை அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கபரை தோண்டுகின்றார்கள். என்ன ஆச்சரியம்! அப்பொழுதுதான் அவர்களுடைய ஜனாதா வைக்கப்பட்டதை போன்று எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய காலிலேயும் அவர்களுடைய காயம் ஏற்பட்ட இடங்களிலே இருந்து இரத்தம் கசிந்து கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது 6 மாதம் கழிந்ததற்கு பின்னால் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்வு. யாரினால் மறுக்க முடியும்? அதற்கு பின்னால் அவர்களை எடுத்து நல்லடக்கம் செய்கின்றார்கள். இன்று இஸ்லாம் 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 என்று சொல்லி நாம் ஏதேதையோ பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்டர்நெட்டின் மூலமாக இஸ்லாத்தை படிக்க பார்க்கின்றோம். பீஸ் டிவி என்று சொல்லி ஒன்று வந்திருக்கின்றது, அதன் மூலமாக இஸ்லாத்தை படிக்க பார்க்கின்றோம். அந்த பீஸ் டிவியில் சமீபத்தில் சொல்லப்பட்டிருந்தது, ஒருவர் பேசுகின்றாரே, அதிலே முக்கியமானவர் ஜாக்கிர் நாயிக் என்று சொல்லக்கூடியவன் சொல்லி இருக்கின்றார். என்னது? ஒருவர் உலகத்தை விட்டு மௌத்தாகினால் அவர் மண்ணோடு மண்ணாகி விடுவார் என்று சொல்லிட்டு விட்டிருந்தா பரவாயில்லை. அதோட சேர்த்து என்ன சொல்லுகின்றார்? அவர் நபியாக இருந்தாலும் சரி. நஊது பில்லாஹி மின்ஹா. குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுகின்றது? நபிமார்களுடைய அந்தஸ்தை விட பல அந்தஸ்துகள் குறைந்த சுஹதாக்கள் கபரில் ஹயாத்தோடு இருக்கின்றார்கள், ரிஸ்க் கொடுக்கப்படுகின்றது, ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி குர்ஆனும் ஹதீஸும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர் மாற்றமான கருத்தை சொல்லுகின்றவர்கள் யார்? குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை, ஒரு வார்த்தையை, ஒரு ஆயத்தை நிராகரித்து விட்டால் அவன் காஃபிர் என்பது இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு. இல்ல தொழுகின்றார், அவருடைய பெயர் இஸ்லாமிய பெயர், குர்ஆனை சொல்லி பயான் பண்ணுகின்றார், அனைத்துக்கும் குர்ஆனில் அவர் ஆதாரம் காட்டுகின்றார் என்பதற்காக வேண்டி முஸ்லிம் என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்க முடியுமா? இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்பு குர்ஆனுடைய கருத்துக்கு மாற்றமான ஒன்றை சொல்லிவிட்டால் அவன் ஃபக்கத் கஃபர், அவன் காஃபிராகிவிட்டான் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். இப்படிப்பட்ட மக்கள் தான் இன்று நம்மை திசை திருப்பி வழிநடாத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட எல்லா விதமான வழிகட்ட கொள்கைகளை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அத்தனை பேரையும் பாதுகாத்தவர்கள் புரிவானாக. உண்மையான ஈமானோடு வாழ்ந்து உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையினுடைய அகீதாவிலேயே மௌத் வரைக்கும் வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கும் கியாமம் வரைக்கும் வரக்கூடிய எங்களது பிச்சரங்களுக்கும் தந்தர்வோடு மௌத் வரைக்கும் எல்லா விதமான வழிகட்ட கொள்கைகளை விட்டும் பாதுகாத்தவர்கள் புரிவானாக. வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.